நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 26 தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் வந்துட்டு சென்னை அருகில் உள்ள மகாலிபுரத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போகிறாங்க. ஸோ அங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் அரசியலில் வந்துட்டு இன்னைக்கு ஒரு பேசு பொருளாகவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ அன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு அப்படின்னா செயற்குழு அல்லது பொதுக்குழு நடத்த போகிறாங்க. அப்படி இல்லைன்னா மற்ற கட்சிகளை சேர்ந்த பிரமுகர்கள் வந்துட்டு டிவிகேல தங்களை இணைச்சிக்க கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. பட் இது ரெண்டுமே நடப்பதற்கு வந்துட்டு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எதனால அப்படின்னா செயற்குழு பொதுக்குழு இது ரெண்டுமே தேர்தல் கமிஷனோட ஒரு சில அந்த கண்டிஷனை ஃபில்ஃபில் பண்றதுக்காக தான் நடத்துவாங்க. செயற்குழு பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்ச உடனே நடத்தி முடிச்சுட்டாங்க. பட் பொதுக்குழு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நடத்துவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் நியமனம் வந்துட்டு இன்னும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கு. அதுல கொஞ்சம் ஏரியாலாம் பெண்டிங் இருக்கு. அதை முடிச்சுட்டு தான் பொதுக்குழு நடத்துவாங்க. அதே மாதிரி பொதுக்குழு நடத்துவதற்கு இன்னும் இந்த 2 வாரம் டைம் இருக்கு. ஸோ அதனால அது இப்போதைக்கு நடக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதே மாதிரி மற்ற கட்சி பிரமுகர்கள் வந்துட்டு இணைப்பதற்கும் வாய்ப்பு குறைவு. எதனால அப்படின்னா இதுக்கு முன்னாடி இணைச்சு கொண்ட ஆதவர்ஜன் அவர்களாக இருக்கட்டும், சிடி நிர்மல்குமார் அவர்களாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே கட்சியோட தலைமை அலுவலகமான பனையூர்ல இருக்க அந்த தலைமை அலுவலகத்தில் தான் தங்களை டிவிகேல வந்து இணைச்சு கொண்டாங்க. ஸோ இதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை. அன்னைக்கு பிப்ரவரி 26 அன்னைக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா டிவிகே ஆரம்பிச்சு ரீசெண்டா தான் அவங்களோட ஆனிவர்சரி டே முடிஞ்சிச்சு. ஸோ ஆனிவர்சரி டே செலிப்ரேஷன் ஃபங்க்ஷனா மட்டும்தான் பிப்ரவரி 26 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ண போறாங்க. அன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சு நம்ம இன்னைக்கு எந்த இடத்துல நிற்கிறோம், ஆரம்பிக்கும் போது நம்ம என்னென்ன இருந்துச்சு, இன்னைக்கு வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம், கட்சியோட பாசிட்டிவ்ஸ் என்ன, கட்சியோட நெகட்டிவ்ஸ் என்ன, மக்கள் மத்தியில் நமக்கு எந்த அளவு நம்ம கட்சி வந்து ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன் தான் பண்ண போறாங்க. இன்னும் களப்பணியை வந்து நம்ம எந்த அளவுக்கு துரிதப்படுத்தணும், எந்த ஆங்கிளில் நம்ம கொண்டு போய் கட்சியை வந்துட்டு மக்கள் மத்தியில் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன் தான் அன்னைக்கு வந்து பண்ண போறாங்க. தலைவர் விஜய் அவர்களும் கூட பார்த்தீங்கன்னா தன்னோட கடைசி படத்தை வெகு விரைவாக முடிச்சுட்டு அரசியலில் வந்துட்டு முழு வீச்சா வந்துட்டு முழு கவனமாக வந்துட்டு செயல்படணும் அப்படிங்கிற பற்றி தான் பேச போகிறாங்க. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு மக்களோட வந்துட்டு நேரடியாக சந்திக்கிறது இல்லை, செய்தியாளர்களை சந்திக்கிறது இல்லை, இப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன் தான் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி தேர்தல் வியூகங்கள், தேர்தல் கூட்டணி இதுதான் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. எதனால அப்படின்னா கட்சி தொடங்கி 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, அரசனுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 இயர் தான் இருக்கு. ஸோ அதனால அடுத்த கட்ட நகர்வுகள் நம்ம எப்படி நகர்த்தணும் அப்படிங்கிறதுக்கான டிஸ்கஷன் தான். இதில் வந்துட்டு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள போகிறாங்க. ஸோ விஜய் அவர்களோட முயற்சி வெற்றி அடைவதற்கான வாழ்த்துக்களை நம்ம வந்து தெரிவித்துக் கொள்ளலாம். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தலைவர் விஜய் அவரோட அரசியல் கருத்துக்களை வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.